மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள வில்லாபுரம் மாநகராட்சி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி மற்றும் ராஜா உசேன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் இடையே கோவில் திருவிழாவின் போது முன்விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி பாலாஜி மற்றும் அவரது நண்பரான ராஜா உசேன் ஆகிய இருவரும் மாநகராட்சி காலனி பகுதியில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் ஒன்று பாலாஜி மற்றும் ராஜா உசேனை அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் பலத்த வெட்டுக்காயமடைந்த பாலாஜி ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவரது நண்பர் ராஜா உசேன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக அவனியாபுரம் காவல்துறையினர் தப்பியோடிய கும்பலை தனிப்படை அமைத்து தேடிய நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக மாதேஷ், சஞ்சய், ராமசாமி, சிவகுமார், சூரியபிரகாஷ், தயாநிதி ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் கைது செய்யும் போது தப்பி ஓடியதாக சொல்லப்படும் பூவலிங்கத்தையும் பின்னர் கைது செய்தனர். தற்பொழுது இக்கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படும் மௌனன் முனேஷ் மற்றும் சண்முகம் ஆகியவர்களையும் கைது செய்தால் மட்டும் உடலை வாங்குவோம் என கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மௌனம் முனேஷ் மற்றும் சண்முகம் இருவரையும் கைது செய்து விட்டோம் என காவல்துறை தரப்பில் கூறியதை தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட பாலாஜியின் உடலை உறவினர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆதி தேர்தல் பேரவை சார்பில் அதியமான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறவினர்கள் இறந்த பாலாஜியின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் மதுரை மாநகராட்சி காலனியில் உள்ள பாலாஜியின் வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து ஊர் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அவனியாபுரம் மயானத்தில் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டது. பாலாஜி இறுதி ஊர்வலத்தை தொடர்ந்து அவனியாபுரம் பகுதியில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க காவல் உதவி ஆணையர் செந்தில்குமார் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு மதுரையில் ஐங்கரன் ஃபெய்த் சென்டர் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வு உரிமைகளுக்கான விழிப்புணர்வு போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி உள்ள இளைஞர்களை மீட்டு அவர்களை நல்வழிப்படுத்துவதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாக அமைந்தது. கையெழுத்து இயக்கம் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 19 ஆண்டுகால சேவை கடந்த 19 ஆண்டுகளாக போதை மீட்பு மற்றும் மனநல சேவையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஐங்கரன் பவுண்டேஷனின் சேவையை பாராட்டி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் சென்னையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தினத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்துள்ளதை குறிப்பிட்டனர். அதேபோல் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்வுகள் முழுமையாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் செட்டிக்குளம் பொன்ராஜா, சாஸ்திரி நகர் அரவிந்த், ஊமச்சுக்குளம் குமார், இரணியம் வெங்கடேசன், கொடிமங்கலம் மலையரசன், மாலைப்பட்டி சிலம்பு மற்றும் மதுரை மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். முதல்வர் இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு மாரத்தான் ஒன்றை நடத்தி டிஜிட்டல் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் தனி நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் புதுமையாளர்களை கௌரவிக்கும் நோக்கில் டிஜிட் ஆல் அவார்ட்ஸ் 2026 விருது விழா நடைபெற உள்ளது. 100 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வரும் அமைப்பு டிஜிட் ஆல். டிஜிட்டல் அறிவாற்றலை வளர்க்கும் நோக்கில் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு சார்பில் டிஜிட் ஆல் அவார்ட்ஸ் 2026 எனும் பிரம்மாண்ட விருது வழங்கும் விழா வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான அறிமுக நிகழ்வு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட் துணை தலைவர் NB அருண் கலந்து கொண்டு விருது விழா போஸ்டரை வெளியிட்டார். டிஜிட்டல் தலைவர் JK முத்து,
துணைத் தலைவர் ஷாஹித் அலி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் உலகில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் இன்ஃபுளுசர்ஸ், ட்ரெய்னர்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், சாஸ் டூல்ஸ், மொபைல் ஆப், சாப்ட்வேர் இனோவேட்டர்ஸ் மற்றும் டிஜிட்டல் உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் மொத்தம் 5 பிரிவுகளில் 26 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த விருதுகளுக்கான தேர்வு துறைசார் நிபுணர்கள் அடங்கிய நம்பகமான நடுவர் குழுவின் மதிப்பீட்டின் அடிப்படையில் நடைபெறும். மாநில அளவில் திறமைகளை வெளிக்கொணர்ந்து சாதனையாளர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவதே இந்த விருது வழங்கும் விழாவின் முக்கிய நோக்கமாகும். டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2026 விருது வழங்கும் விழா வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மதுரை ஹட்சன் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது. இது வெறும் விருது அல்ல, உங்கள் முயற்சி, வளர்ச்சி மற்றும் சாதனைகளுக்கு கிடைக்கும் மாநில அளவிலான அங்கீகாரம் என்று டிஜிட்டல் அமைப்பின் தலைவர் JK முத்து தெரிவித்தார். விருதுகளுக்கான பரிந்துரைகள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே GST நெடுஞ்சாலையில் லாரி பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரத்திலிருந்து திண்டிவனம் நோக்கி JCB இயந்திரத்தை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே வந்தபோது லாரி திடீரென பழுதாகி GST சாலையின் நடுவே நின்றது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி சென்ற ஏராளமான வாகனங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலை ரோந்து வாகன காவல்துறையினர் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி லாரியை GST சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி ஓரமாக நிறுத்தினர். இதன் காரணமாக பரனூர் சுங்கச்சாவடி முதல் மகேந்திரா சிட்டி வரை 2 கிலோமீட்டருக்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபாத்தில் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள அன்னபூர்ணா காம்ப்ளெக்ஸில் தனகோட்டி பிசியோதெரபி ரீஹாப் கிளினிக் தற்பொழுது டியூ ரீஹாப் பிசிசிஸ்ட் கிளினிக் என்ற புதிய பெயரில் மேம்பட்ட வசதிகளுடன் திறப்பு விழா மற்றும் 4ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். விழாவிற்கு வந்தவர்களை கிளினிக்கின் நிறுவனர் டாக்டர் அருண் பிரசாத் வரவேற்று உபசரித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். வாங்க ஆண்டி ஆண்டி நீங்க பாருங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கும் விதமாக பெசன்ட் நகர் கடற்கரையில் போதை விழிப்புணர்வு பேரணியில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு அதன் நிர்வாகிகள் பங்கேற்றனர். போதை பழக்கத்தில் உள்ளாகும் நபர்களை மீட்டு அவர்களுக்கு தனித்திறமைகளை வெளியே கொண்டு வந்து தமிழகத்தில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாடு மது, போதை மற்றும் மனநல மையங்கள் நலசங்கம் நடத்தும் சர்வதேச போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் சென்னை மண்டல பிரிவின் கண்காணிப்பாளர் தீபக் கௌஷிக், இயக்குனர், அரசு மனநல காப்பகம், தலைமை செயல் அதிகாரி, தமிழ்நாடு மாநில மனநல ஆணையம் டாக்டர் மாலியப்பன், திரைப்பட நடிகர் தாமு ஆகியோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணியில் தமிழ்நாடு மது, போதை மற்றும் மனநல மையங்கள் நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் டாக்டர் தேவராஜ் தலைமை தாங்கினார். பேரணியில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு
தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ், அமைப்பின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் கூறுகையில், தமிழ்நாடு மது, போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம் தொடர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருகிறது. அதேபோல் இதுபோன்ற மையங்கள் தொடர்ந்து போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்ட நபர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து நல்வழிப்படுத்தி இந்த சமுதாயத்தில் நல்லதோர் வாழ்க்கை வாழ்வதற்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவும் உதவுகிறது. எனவே இதுபோன்ற மது, போதை மற்றும் மனநல சிகிச்சை அளிக்கக்கூடிய மையங்களுக்கு மாநில மற்றும் மத்திய அரசு தானாக முன்வந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களது மாபெரும் சேவையை பாராட்டி விருது அளித்து மேலும் அவர்கள் தொடர்ந்து மாற்றங்களை நிகழ்த்த இளைஞர் சமுதாயத்தை போதையிலிருந்து மீட்டெடுத்து போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க அரசு சார்பில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உதவ வேண்டும் என்பது அவரது கோரிக்கையாக முன்வைத்தார். Illegal drugs in any way, for any purpose. I pledge to protect my mind, my body and my future from harmful habits. I will focus on studies and build. நான் ஒருபோதும் அடிமையாக மாட்டேன். இன்னொரு தடவை சொல்லலாம். குடிப்பழக்கம், போதை பழக்கம், சூதாட்டம் போன்ற வீணான பழக்கங்களுக்கு நான் நம்முடைய மனநல காப்பகத்தினுடைய அரசு அதிகாரி மாலைப்பன் சார் அவருடைய தலைமையில் இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணி துவங்கி வைக்கிறோம். விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜயன் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கினார். மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துராஜ் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் காவல்துறை ஆய்வாளர் பரணிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கி தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தை ஓட்டும் போது விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, மரக்காணம் நகரத்தை சேர்ந்த கட்சியின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மகிழ்ச்சி. நம் முன்னோர்களால் வழங்கப்பட்ட தெய்வங்களில் உண்டான் இந்த சிந்தனைக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மனமார்ந்த நன்றி. காணும் ஏற்பாடு பண்ணி இதில் மிகவும் அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாசப்படுத்தியும் மற்றும் இந்த மரக்கன்றுக்கு உண்டான விஷயம் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாக்கவும் விரிவுரை தந்த ஐயா அவர்களுக்கும் இந்த விருது செய்த மேடம் அவர்களுக்கும் சுமதி மேடம் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு மற்றும் மதன் அவர்களுக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த ஹெல்மெட் அணிவதற்கும் செங்கல்பட்டு மாவட்டம் RKN ஞான ஜோதி பொது பள்ளியில் சர்வதேச போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான மாபெரும் விழிப்புணர்வு பேரணி அப்பள்ளியின் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணானந்தம், செயலாளர் வினோத்குமார், பள்ளி முதல்வர் சங்கீதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அப்பேரணி செங்கல்பட்டு மாவட்ட சிங்கப்பெண் படையை சேர்ந்த காவல் துணை ஆய்வாளர் தேவிகா மற்றும் செங்கல்பட்டு நகர காவல் உதவி ஆய்வாளர் கருணாநிதியால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்த பேரணியானது செங்கல்பட்டில் உள்ள முக்கிய நகர வீதிகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளியின் மாணவ மாணவிகள் போதைக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன நம்பருக்கு தெரியும்ல அவங்களுக்கு என்ன சொல்லுங்க. ரஸ்மிதா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே.
மாவட்டம் வாலாஜாபாத் அருகே வாரணவாசி பகுதியில் தமிழக முதல்வரும் தாவேக தலைவருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய தாவேக சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெண்பாக்கம் நித்யானந்தன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் ராகுல் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் தாவேகா நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ரத்த தானம் நன்கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரம்பலூர் மாவட்ட அதிமுகவில் புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளார். அதன்படி தலைமை நிலைய செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வெங்கடாச்சலம் மற்றும் கழக அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர்.வி. மருதராஜா, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சந்திரகாசி ஆகியோர் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் எடப்பாடியார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் விடுமுறை தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் 4 மணி நேரம் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ರಶ್ ಅಷ್ಟೇನು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಸೊ ಕ್ಯೂ ಮಾತ್ರ 7 ಗಂಟೆಗೆ ನಾವು ಜಾಯ್ನ್ ಆಗಿ ಗಿರಿ ಪ್ರದರ್ಶನ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ಬಂದು சென்னை குரோம்பேட்டை அடுத்த ராயப்பேட்டையில் தாம்பரம் பெருநகர மாநகராட்சி மண்டலம் 2 மற்றும் 3 குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் குடியிருப்போர் நலச்சங்கங்களின் இணைப்பு மைய செயலாளர் முருகையன் தலைமையில் படவேட்டம்மன் கோவில் அருகே நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மண்டலம் 2, 3 பகுதிகளில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் உள்ள முக்கிய பிரச்சனைகளான நீர்நிலைகள் மற்றும் கால்வாய்களை பாதுகாத்தல், சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதுகாப்பான போக்குவரத்து, ராதாநகர் சுரங்கப்பாதை படிக்கட்டுகள் மற்றும் வைஷ்ணவா கல்லூரி சுரங்கப்பாதை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துதல், சீரான குடிநீர் விநியோகம், மழைநீர் வடிகால் மற்றும் தரமான சாலை வசதிகள், தெருநாய்கள் மற்றும் கால்நடைகளால் ஏற்படும் பொதுமக்கள் சிரமங்களுக்கு தீர்வு, அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் துணைமின் நிலையம் அமைத்தல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு நமது ஒற்றுமையையும் உரிமை குரலையும் வெளிப்படுத்துவோம் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். NPM சார்பிலே கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகும் நிறைவேற்றப்படாத மக்கள் பிரச்சனைகளை
தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பெண்ணாடம் அரிமா சங்கத்தின் 40வது ஆண்டு சேவை பணி ஏற்பு மற்றும் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பெண்ணாடம் கிழக்கு நெடுஞ்சாலையில் உள்ள அஞ்சலி சுப மகாலில் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இணையில்லா வேகம் ஈடில்லா ஏற்றம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த விழாவிற்கு சங்கத்தின் தற்போதைய தலைவர் வசந்தராஜ் தலைமை தாங்கினார். சேவை திட்ட செயலாளர் அழகுவேலன் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிர்வாக செயலாளர் வினோத்குமார் கடந்த ஆண்டிற்கான ஆண்டறிக்கையையும், பொருளாளர் மருத்துவர் ஜெயபிரகாஷ் பொருள் அறிக்கையையும் வாசித்தனர். வட்ட தலைவரும் சாசன தலைவருமான ஞான பிரகாசம் மற்றும் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் ரத்தன சபாபதி ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவரும் மாவட்ட தலைவருமான ஞானமூர்த்தி விழாவில் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக முன்னாள் மாவட்ட ஆளுநர் தனபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய தலைவராக பாண்டியன், பொருளாளராக கணேஷ், 2ஆம் துணை தலைவராக பாலசுப்ரமணியன் மற்றும் பிற புதிய நிர்வாகிகளை முறைப்படி சேவை பணியில் அமர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பாண்டியன் தனது ஏற்புரையை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் திரு நாராயணன் சங்கத்தின் புதிய சேவை பணிகளை துவங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் CS அட்மின் NR ரவிச்சந்திரன், கேபினெட் பொருளாளர் சக்திவேல், வட்டார தலைவர்கள் ஆனந்தன், அருள், முருகன், GST அலுவலர் ராஜேந்திரன், மிஷன் 1.5 அலுவலர் தங்கதுரை மற்றும் செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு தங்களது வாழ்த்துரைகளை வழங்கினர். சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் பெண்ணாடம் அரிமா சங்கம் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிறந்த சங்கத்திற்கான விருதுகளை பெற்று வருவதுடன் நடப்பாண்டில் சிறப்பு வாய்ந்த 5 நட்சத்திர விருதையும் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 6200 சேவை திட்டங்களை செய்து மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளது. குறிப்பாக இரங்கலாங்குறிச்சியில் 64 ஏக்கர் பரப்பளவில் நீலாம்புரம் ஏரியை தூர்வாரும் மகத்தான பணியிலும் இச்சங்கம் முக்கிய பங்காற்றியுள்ளது. கண் தானம், உடல் தானம், இரத்த தானம் மற்றும் மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக விழாவிற்கு வந்தவர்கள் சால்வை அணிவிப்பதை தவிர்த்து அதற்கு பதிலாக சேவை நிதியை வழங்குமாறு விழா குழுவினர் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட தலைவர்களான சீனு பழமலை, கிருஷ்ணமூர்த்தி, மாரிமுத்து, மேலி செல்வன், சாசன உறுப்பினர் ராமலிங்கம், தமிழரசன், சிவபிரகாசம், பாலாஜி, ஹரிகிருஷ்ணன், பாஸ்கர், ரவி, அங்குஷ் மாலிக், வசந்தா, இளங்கோவன், பிரியா, ஞானசேகர், கண்ணன், சத்யபாலன், தாடாஜி கௌதம், வரலட்சுமி, ரமேஷ், விக்னேஷ், சக்திவேல், பிரேம் கம்பீரநாதன் மற்றும் பெண்ணாடம் அரிமா சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முடிவில் புதிய சேவை திட்ட செயலாளர் வேல்முருகன் நன்றி உரை கூற பதவியேற்பு விழா இனிதே நிறைவடைந்தது.